இப்பெல்லாம் நிறைய கல்லூரிகள்ல தொழிற்சாலைகளுக்கு தேவையான திறன்கள் கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை. ஆனாலும் ஒவ்வொரு வருஷமும் பல லட்சம் மாணவர்கள் இன்ஜினியரிங் படிச்சு வெளியில வர்றாங்க. இதுல அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு ரிப்போர்ட் என்னன்னா 80% அதிகமான இன்ஜினியர்ஸ்களுக்கு சரியான வேலை கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது. இதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது படிக்கக்கூடிய இடமும் கற்கக்கூடிய விதமும் தான். இனி எல்லாம் வெறும் டிகிரி மட்டுமே நல்ல வேலையை பெற்று தராது. எனவே தகுதியையும் திறமையும் வளர்க்கக்கூடிய டாப் மோஸ்ட் கல்லூரிகளிலே சென்று சேர்வதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த டாப் மோஸ்ட் கல்லூரிகள்ல கிடைக்கக்கூடிய கட்டமைப்பும் பேராசிரியர்கள் மற்றும் இந்த பிளேஸ்மெண்ட் இவைகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. ஆனா இந்த டாப் மோஸ்ட் கல்லூரிகள்ல போய் சேரணும்னா போர்டு எக்ஸாம்ல 90% மேலேயோ அல்லது ஜேஇ எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதணுமேங்கிற கவலை உங்களுக்கு இருந்துச்சுன்னா மிக எளிமையான முறையில ஒரு நுழைவுத் தேர்வை எழுதுவதன் மூலமாக இது போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள்ல சென்று சேர்வதற்கான வாய்ப்பு உங்களுக்காக இருக்கின்றது. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் மற்றும் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் உட்பட 259க்கும் அதிகமான பல்கலைக்கழகங்கள்ல இருக்கக்கூடிய 100க்கும் அதிகமான கோர்ஸுகள்ல சேர்வதற்காக என்டிஏவால் நடத்தக்கூடிய ஒரு நுழைவுத் தேர்வு. இந்த கியூட் நுழைவுத் தேர்வின் மூலமாகவும் அதிகப்படியான கல்லூரிகள் பிடெக் படிப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். என்னென்ன கல்லூரிகள்ல பிடெக் படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி யூனிவர்சிட்டி, பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கர்நாடகா, ஜாமியா மில்லியா இஸ்லாமியா யூனிவர்சிட்டி, மகாத்மா காந்தி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி போன்ற 20க்கும் அதிகமான சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்களும், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் உத்தரப்பிரதேசம், மதன் மோகன் மால்வியா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் போன்ற 30க்கும் அதிகமான ஸ்டேட் பல்கலைக்கழகங்களும், அமிட்டி யூனிவர்சிட்டி, லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி, கல்கோட்டியஸ் யூனிவர்சிட்டி, யூபிஇஎஸ் யூனிவர்சிட்டி போன்ற 170க்கும் அதிகமான பல்கலைக்கழகங்களும் கியூட் மதிப்பெண்களின் அடிப்படையில் பிடெக் கோர்ஸை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கியூட் தேர்வை பொறுத்தவரையிலும் ஜேஇ தேர்வு அளவுக்கு கடினமான தேர்வு என்பது கிடையாது. எனவே மாணவர்கள் 12ஆம் வகுப்புல இந்த என்சிஆர்டி அல்லது ஸ்டேட் போர்ட் பாட புத்தகத்தில் இயற்பியல், வேதியியல், கணிதம் இந்த 3 பாடங்களை படித்தாலே இந்த தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். எனவே உயர்கல்வி நிறுவனங்களில் சென்று சேர்வதற்கான வாய்ப்பை தவறவிடாதீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவிலே சந்திக்கலாம். இப்பெல்லாம் நிறைய கல்லூரிகள்ல தொழிற்சாலைகளுக்கு தேவையான திறன்கள் கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை. ஆனாலும் ஒவ்வொரு வருஷமும் பல லட்சம் மாணவர்கள் இன்ஜினியரிங் படிச்சு வெளியில வர்றாங்க. இதுல அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு ரிப்போர்ட் என்னன்னா 80%க்கும் அதிகமான இன்ஜினியர்ஸ்களுக்கு சரியான வேலை கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது. இதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது படிக்கக்கூடிய இடமும் கற்கக்கூடிய விதமும் தான். இனி எல்லாம் வெறும் டிகிரி மட்டுமே நல்ல வேலையை பெற்று தராது. எனவே தகுதியையும் திறமையும் வளர்க்கக்கூடிய டாப் மோஸ்ட் கல்லூரிகளிலே சென்று சேர்வதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த டாப் மோஸ்ட் கல்லூரிகள்ல கிடைக்கக்கூடிய கட்டமைப்பும் பேராசிரியர்கள் மற்றும் இந்த பிளேஸ்மெண்ட் இவைகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. ஆனா இந்த டாப் மோஸ்ட் கல்லூரிகள்ல போய் சேரணும்னா போர்டு எக்ஸாம்ல 90% மேலேயோ அல்லது ஜேஇ எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதணுமேங்கிற கவலை உங்களுக்கு இருந்துச்சுன்னா மிக எளிமையான முறையில ஒரு